என்னம்மா சிரிப்பு அம்மளி வெளிப்படுது? அப்பா இங்க பட்டிமன்றம் நடக்குது. பட்டிமன்றமா? என்ன தலைப்புல? அது ஒண்ணு இல்லப்பா, ஜனங்களுக்கு அதிகமா பயன் தருது சோடாவா இல்ல காய்கறியா? தன அக்கா சோடா கட்சி, சரோ அக்கா காய்கறி கட்சி. அப்பா தனோக்கா பாத்தீங்களா, சோடா உடைச்ச மாதிரியே சிரிக்கிறாங்க. சரோ அக்கா பாருங்கள, முத்திர வேண்டக்கா பொழந்த மாதிரி. என் புருஷனோட தொழிலை பத்தி கிண்டல் பண்ண அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, என் புருஷன் தொழிலை பத்தி ஏதாவது சொன்னேன், அதே சோடா பாட்டில எடுத்து உன் மண்டையை உடைச்சு கொன்னுடுவேன். இதோ பாருடா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே புருஷனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு. அதுவும் தன அக்கா சோடா பாட்டில் எடுத்து மண்டையை போதும்டா ஆண்டவனே, இந்த சிரிப்பும் சந்தோஷமும் பெண்களுக்கு நிலைச்சாலே போதும். இந்த சிரிப்பு சத்தத்தோட என் பேரன் பேத்திகளோட சிரிப்பும் சேர்ந்துட்டா அதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அவங்க சந்தோஷமா இருக்கும் போதே நான் போய் சேர்ந்துடணும். என்னப்பா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா நீங்க இதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு. சேர்த்துருவேன்னு பயமா இருக்குதா? அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்காது. நீங்க 5 பேரும் வரிசை அந்த கூடத்துல படுத்திருந்ததை பார்த்தது எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. உங்க கல்யாணத்துக்கெல்லாம் முன்னால சின்ன சிறுசுகளை இப்படித்தான் கூடத்துல வரிசையா படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வெகன பண்ணிட்டு தூங்குவீங்க. அப்ப என் உள்ளம் பூரிச்சு போய் நான் கை குப்பி ஆண்டவன் கிட்ட வேண்டிக்குவேன். ஆண்டவா, நீ எனக்கு சொத்து சுகம் எதுவுமே தர வேண்டாம். என் 5 பொண்களையும் கண்கலங்காம எப்போ சிரிச்சுக்கிட்டே வச்சிரு. அதை பார்த்துக்கிட்டே நான் சந்தோஷமா கண்ணு மூடிடுறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியும்டா, இந்த சோகம் எல்லாம் தற்காலிகம் தான், எல்லாம் சரியா போயிரும். நீ பார்த்துக்கிட்டே இரு. நீங்கெல்லாம் பழையபடி மறுபடியும் ஒரு கவலையும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போறீங்க. அதை பார்த்த பிறந்தான் நான் கண்ணு மூட போறேன். ஏதோ ஒரு ஆட்டாம அவ்வளவுதான். நீ கவலைப்பட தூங்கிட போட போ. நீங்க வாங்கப்பா, நீங்க வந்து நீ படுத்துக்கீங்க. போ, நான் அப்புறம் வரேன். அப்பா நீங்க வந்து படுங்க. வாங்கப்பா, நானும் படுத்துக்கிறேன். வாங்க வாங்கப்பா. அக்கா, நான் ஊருக்கு கிளம்புறேன்க்கா. என்ன லீலா, ஊருக்கு கிளம்புறியா? ஆமாக்கா, நான் போகணும். என்ன லீலா, எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா சேர்ந்திருக்கோம். நீ திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொன்னா எப்படி? இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போயேன். சரோதா இவ்வளவு சொல்றல, 5 பேரும் ஒன்னா இருக்கும். ஒருத்தியால கஷ்டமா என்ன, இருந்துட்டு தான் போயேன். அது இல்லக்கா, உங்களால பாக்கணும்னு தோணுச்சு வந்தேன். இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போற? ஆமா, நீங்க தங்கறதுக்கு உன் மாமியார் கிட்ட அனுமதி கேட்கணுமா? இரு நானே கேக்குறேன். மதானா, என்ன எதுக்காக கேட்கணும்? லீலா, ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் கூட இங்க தங்கட்டும். ஏமா லீலா, நாம அங்க போய் வெட்டி முடிக்க போற வேலை ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல, நிதானமா போவோம். அத்தை சொல்றாங்கல்ல, இருந்துட்டு போ லீலா. சரிக்கா. அத்தை, நான் உங்களை வச்சு ஒரு படம் எடுக்க போறேன். என்ன அந்த படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? இதுதான்டா மாமியார். பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்கு.
ஏய் விஜி, நைட்டு நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது பிரச்சனை ஆகுற மாதிரி பெருசா எனக்கு ஒன்றும் தோணல. பிரச்சனை எதுவும் இல்லை. நீ வீட்டுக்கு போனேன்னா எல்லாம் சரியாயிடும். நீ உடனே ஊருக்கு கிளம்பி போ. அக்கா, என்னக்கா சொல்ற? ஆமா விஜி, நீ உன் மாமனாரை எதிர்த்து பேசும்போது அப்பா தானே உன்னை அடிச்சாரு. ஆனா கோபி அந்த சூழ்நிலையில எவ்வளவு நிதானமா நடந்துக்கிட்டாரு. அதெல்லாம் பழைய கதைக்கா. ஆனா உங்க வீட்ல உள்ள எல்லாரும் எப்படி பேசினாங்க தெரியுமா? அவங்கள எல்லாம் விடு. உன் புருஷன் அப்படி பேசினாரா? சொல்லு விஜி, உன் புருஷன் அப்படி பேசினாரா? இல்லக்கா, அவரு எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாரு. அப்புறம் நீ எதுவும் பேசாத, நானே பேசிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன விஜி, இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? கொஞ்சமாவது புருஷனோட அன்பு கிடைக்குமான்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு உன் புருஷனோட மொத்த அன்பும் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இதை விட உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இத பாரு விஜி, வீட்டுல மத்தவங்க எப்படி இருக்காங்களோ அத பத்தி நமக்கு தேவையில்லை. ஆனா கட்டின புருஷன் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ அதுதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன்னா எனக்கு என் புருஷனே சரியில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட சுபாவம் எப்படி மாறும்னு பயந்துகிட்டு அடியும் உதவியும் வாங்கிக்கிட்டு அவரோட வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப கூட நான் அவரை விட்டுட்டு வரல. கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம என் புருஷனே என்னை வீட்டை விட்டு வெளியில துரத்துனாரு. ஆனா உனக்கு அப்படி இல்ல விஜி. உன் புருஷன் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவரை விட்டுட்டு உன்னால இங்க வந்து இருக்க எப்படி மனசு வந்தது? இத பாரு விஜி, நடந்த பிரச்சனையில உன் புருஷன் மேல தப்பே இல்ல. தப்பெல்லாம் உன் மேலதான். இது கூடவா உனக்கு புரியல? புரியுதுக்கா. அவரை விட்டுட்டு வந்தது தப்புதான். அவர் வீட்டுல இருக்கிறவங்க நான் ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அவரை பிச்சை எடுத்திருப்பாங்க. தப்பு பண்ணிட்டேன்க்கா. நான் இப்பவே ஊருக்கு கிளம்பிடுறேன். அட, அதுக்காக உடனே வா கிளம்ப சொன்ன. நாளைக்கு லீலா கிளம்பும் போது நீ அவ கூட கிளம்பினா போதும். சரிக்கா. ஐயா, அழகர் குலம் திரு சிதம்பரம் அவர்களின் புத்திரிகள் அனைவரும் இன்றைய தினத்தை கோலாகலமாக கொண்டாட போகிறார்கள். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் மனசு நிறைஞ்சு ஒன்னா இருக்கும். அதனால 5 பேரும் சேர்ந்து ஒன்னா கோயிலுக்கு போறோம். ஐயா, என்ன சொல்றக்கா இப்படி பண்ணிட்ட? சரி சரி, இப்பெல்லாம் கோயிலுக்கு போறது கூட ஒரு பொழுதுபோக்கா ஆயிடுச்சு. சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலாம். வா. கொஞ்சம் முன்னாடி எடுங்க. என்ன நிம்மி, பர்னிச்சர்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ணா நீ 2 பேர் தானே, அதான் ஜாஸ்தி திங்ஸ் இல்ல. இல்லன்னா உங்க அண்ணன் நிறைய வாங்கி கூச்சிட போறாரு. அவர் அந்த ஓட்ட சைக்கிளே மாத்த மாட்டேங்கிறாரு. எங்க பர்னிச்சர்ஸ்லாம் வாங்குறது? சும்மா இருங்க. மாமா, நீங்க எதுக்கு தூக்குறீங்க? விடுங்க. அட, சின்ன பொருள் தானப்பா, என்னப்பா? சின்னதோ பெருசோ நீங்க எதுக்கு தூக்குறீங்க? அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்களே. நீங்க வாங்க, எதை எங்க வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் அவங்க வச்சிருவாங்க. வாங்க. அட அட என்னப்பா? வாங்க. நீங்க சிரமப்பட்டதெல்லாம் போதும், இனிமே ஜாலியா இருங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. டேய் மாணிக்கம், என்னம்மா? என் மேல இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கியே, உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கொண்டு போயிட்டலடா உன் பொண்டாட்டி. என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து எனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவியே, உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அழைப்பா. விடுங்கம்மா, எதுக்கு பழசெல்லாம் கிளறீங்க? நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டா பாத்தியா? அது நினைக்கும் போதுதான் எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. எதுக்காக நினைக்கிற? பேசாம இரு. அதான் அண்ணன் நம்ம கூட வந்துருச்சுல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு அண்ணிய பத்தி இன்னும் பேசி பிளட் பிரஷர் ஏத்தி உடம்புக்கு எடுத்துக்காத. ஆமாம்மா. என்னண்ணே? மார்க்கெட்ல எலெக்ஷன் நடக்குன்னா நீங்க வருவீங்கன்னு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இல்ல, இங்க ஏகப்பட்ட வேலை வந்துருச்சு, அதான். அண்ணா, ரிஸ்க்னு வாங்கினா நீங்க வருவீங்கன்னு நம்ம ஆளுகெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்கண்ணா. ஏன் மாணிக்கம்,
நீ நிஜமாவே எலெக்ஷன்ல நிக்க போறியா? ஆமாம்மா, அப்படி ஒரு யோசனை இருக்கு. நமக்கு வேண்டியவங்க நிறைய பேர் நீங்க தான் நிக்கணும்னு சொல்றாங்க. அது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணலையேப்பா. ஏம்மா? ஏற்கனவே நம்ம வீட்ல பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதுல செல்வம் வேற இல்ல. அவன் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியலையே. நீ ஒருத்தனே இந்த லாரியும் கடையும் பாத்துக்கிறதே சிரமமா இருக்கு. நீ ஒருத்தனே இத்தனையும் சுமந்துட்டு இருக்கும்போது புதுசா எதுக்குப்பா இன்னொரு சுமை? அதுவும் இல்லாம அந்த சிவசாமி குடும்பத்துக்கு உன்னை கண்டாலே ஆகாது. நீ எலெக்ஷன்ல நின்னா அது வேற உனக்கு புது பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க கூட மல்லுக்கு நிப்பாங்களேப்பா. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு பாரு. அப்படி இல்லம்மா, நமக்கு வேண்டியவங்க நீங்க தான் நிக்கணும்னு சொல்றாங்களே. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்கப்பா. அவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு? ஆனா நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த சுமை நீதானே சுமக்கணும். ஓரமா நின்னு யோசனை சொல்றவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். அப்புறம் நீதானே பாக்கிறது கஷ்டப்படணும். இத பாரு மாணிக்கம், நான் சொல்றத கேளு. வீணா தொல்லையை தூக்கி தோள் மேல போட்டுக்காத. சரிம்மா, நான் போய் நிக்கலன்னு கூட்டத்துல சொல்லிட்டு வந்துடுறேன். அது எதுக்கு போய் சொல்லணும்? நீ போகாம இருந்துட்டாலே அதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அது மரியாதை இல்லம்மா. ஏன்னா என்ன மதிக்கிற பல பேர் அங்க இருக்காங்க. அவங்களுக்காகவும் நாங்க போய் இது தோதுப்படாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். சரிம்மா, இவங்க மத்த சாமான்லாம் இறக்கி வச்சிருவாங்க. சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஏன் நிர்மலா, ஏன் உங்க அம்மா அப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, எப்படி இருக்காங்க? அவங்க மனசுல இந்த பெரிய மார்கரெட் தாட்சர், ஹிலாரி கிளின்டன் நினைப்பா. என்ன சொல்றீங்க? இதோ பாரு, இந்த பலசர கடைக்கு போறது, இந்த வீட்டு வேலை பாக்குறது, இதோட உங்க அம்மாவை நிறுத்திக்க சொல். இந்த மார்க்கெட் பத்தியோ எலெக்ஷன் பத்தியோ ஐடியா சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம். உங்க அண்ணன் மார்க்கெட் எலெக்ஷன் ஜெயிச்சா எவ்வளவு பெருமை தெரியுமா? இதோ பாருங்க, அம்மா வீட்டோட சிச்சுவேஷன் தெரிஞ்சுட்டு தான் பேசுறாங்க. ஆமா, பெரிய சிச்சுவேஷன். உங்க அண்ணன் இதெல்லாம் பார்த்திருந்தா இப்ப லாரி எல்லாம் வாங்கியிருக்க முடியுமா? ஒரு இட்லி கடை தாண்டி திங்க் பண்ணதுனால இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கிறாரு. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இதோ பாரு, உங்க அண்ணனை அவர் போக்குல விட்டா அவர் நிறைய அச்சீவ் பண்ணுவார். ஆனா உங்க அம்மா அவரை வாழவே விட மாட்டாங்க போல இருக்க. இங்க பாருங்க, அம்மா ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அனுபவமும் அறிவும் ஜாஸ்தி. அனுபவ அறிவு. இந்த பார், இந்த எல்லா விஷயத்திலையும் கருத்து சொல்றது ஒரு பெரிய வியாதி. உங்க அம்மாவுக்கு அது ரொம்ப அதிகமாவே இருக்கு. வித்தா கம்ப்யூட்டர் ஃபீல்டு பத்தி எனக்கே கருத்து சொல்லுவாங்க போல இருக்கு. இப்போ நீங்க தான் கருத்து சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அம்மா வச்சு அண்ணனாச்சு, நீங்க சும்மா இருங்களேன். கை நாட்டு மாமியார் கருத்து சொல்லலாம், கம்ப்யூட்டர் மருமக நான் கருத்து சொல்லக்கூடாதா? புண்ணியமா போகுது, கொஞ்சம் சும்மா இருங்களேன். அம்மா வச்சு அண்ணனாச்சு, சும்மா இருங்க. பாத்து வைங்க. என்னதானா காலையில சாமி கும்பிட போறேன்னு குளிச்சுட்டு ரூமுக்குள்ள போனீங்க. உச்சிகால பூஜை முடியும் முன்னாடி போனா சரிதான். இப்பதானே மாமா உள்ள போனோம். என்னது, இப்பதான் போனீங்களா? சரியா போச்சு போங்க. ஏங்க உங்க போய் எவ்வளவு நேரமாச்சு? பொம்பளைங்க ட்ரெஸ் பண்ற விஷயம்லாம் அப்படித்தான். அதெல்லாம் கேட்க கூடாது. அதுவும் சரிதான். எதுக்கு அன்பு சௌதரிகள்ட்ட நம்ம வாங்கி கட்டிக்கணும்? எப்ப வேணா போங்க ஆத்தா. அது சரி, திரும்ப ஏதாவது ட்ரெஸ் சரி பண்ணா போய் சரி பண்ணிக்கங்க. ஆனா ஒண்ணு, நடசாதத்துக்கு முன்னாடி போனா சரி. மாமா சும்மா லோட லோடன்னு பேசாதீங்க. அதான் கிளம்பிட்டோம்ல. ஆமா, குழந்தை அழுதுட்டே இருக்கே, என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன் தானோ, நீங்க கிளம்பி போயிட்டு போங்க. நாங்க பாத்துக்க மாட்டோமா, நீ கிளம்புமா. அத்தை நீங்க வரல? வரலமா, நீ போய். சரிடா, சரி சரி. சரிங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நீங்க போயிட்டு போங்க. சரிங்க மாமா. மாமா வரோம். வரேன். போஸ், அந்த குழந்தை இப்படி கொடுப்பா, நான் உள்ள கொண்டு போய் தூங்க வைக்கிறேன். எங்கம்மா புறப்பட்டீங்க எல்லாரும்? கோயிலுக்கு போறோம்பா. கோயிலுக்கா? ஏன்பா, கோயிலுக்கு போறதுல என்ன? கோயிலுக்கு போறதுல ஒண்ணும் இல்லம்மா. இப்படி 5 பேரும் சேர்ந்து ஒன்னா ரோட்ல புறப்பட்டீங்கல்ல, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னப்பா இது? நாங்க தனியா போனா பயம்னு சொல்லலாம். நாங்க 5 பேரும் ஒன்னா தானே போறோம், அப்புறம் என்ன பயம்? அம்மா, நான் பயம்னு சொன்னது ஊர் கண்ணை பத்தி. சும்மா இருக்கும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இப்ப ஊர் கண்ணு பட்டு ஏதாவது புதுசா பிரச்சனை வந்துட போகுதுன்னு பயமா இருக்குமா? என்னப்பா, நீங்களா இத பத்தி எல்லாம் பேசுறீங்க? நான் தாமா பேசுறேன். இதுக்கு முன்னால பேசியிருக்கிறேனா? இப்ப பிரச்சனை மேல பிரச்சனை, சோதனை மேல சோதனை வரவே தான் என்னையும் மீறி இப்படி அர்த்தம் எல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு. வேண்டாம்மா, 5 பேரை சேர்ந்து போகாதீங்க. 2 பேரை போங்க. என்னமாமா பேசுறியா?
கல்யாணத்துக்கு முன்னாடி 5 பேர் ஒன்னா தான் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, சந்தோஷமா தானே இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தானே பிரச்சனையே ஆரம்பமாச்சு. எல்லாம் நேரமாமா. பாவம், ரொம்ப நாள் கழிச்சு 5 பேர் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், விடுங்க. சரி சரி கிளம்புங்க. சரி போங்க, 5 பேரும் ஒட்டுமொத்தமா போகாதீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன போ. போ. ஏ விஜி, நேத்து நைட் ரொம்ப நல்லா தூங்குனியா? தனியே மறந்து தூங்குற தூக்கம் தான் நல்ல தூக்கம்னு சொல்லுவாங்க. அது என்னமோ நம்ம வீட்டுல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நேத்து நைட் நானும் நல்லா தூங்கினேன். என்ன இப்படி எல்லாரும் உம்முன்னு வரீங்க? லீலக்கா, நம்ம மளிகை கடை அண்ணாச்சியோட 2வது பொண்ணு மலர் இல்ல, ஒரு பையனோட ஓடி போயிட்டா. ஐயோ, ஏய், உனக்கு வர வர நாக்கு ரொம்ப நீளுதுடி. பேசுற பேச்சா இது? இந்த மாதிரி பேச்சு பேசினா யாராவது பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஆத்தா, அடடா, மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. சிதம்பரம் பெத்த 5 ரதங்களும் ரோட்ல நடந்து வர்றத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சரா, எப்பம்மா வந்த? லீலா எப்படி இருக்க? விஜய் நல்லா இருக்கியா? இருங்க இப்படி மொத்தமா விசாரிச்சா எப்படி? ஒவ்வொருத்தரா தனித்தனியா விசாரிங்க. அடிபாடி சின்ன குட்டி. சரா, பிரசவத்துக்கு தானே வந்த? இல்ல பாட்டி, அவங்க நம்ம கிராமத்துக்கு ரோடு போடுற விஷயமா பார்க்க வந்திருக்காங்க. ஏய், எனக்கு கிண்டலா? வாய் மூடுறி. பரவாயில்லம்மா, அவ பேசிட்டு போறா. லீலா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படித்தான் வாய் அடிப்பா. இப்ப வாய திறக்க மாட்டேங்கிறா. பேசுறதுக்கு கூட கூலி கேப்பா போல இருக்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, பேசிட்டியே. தானம் ஒரு பொட்ட பிள்ளைய பெற்றிருக்கா. சரோ பிரசவத்துக்கு வந்திருக்கா. ஏன் லீலா, ஏதாவது விசேஷம் உண்டா? ஆமா. என்ன ஆமான்னு சோகமா சொல்ற? அது ஒண்ணு இல்ல பாட்டி, அவ முழுகாம இருக்கா, அத அப்படி சொல்லிட்டா. அப்படியா? என் ராசாத்தி, நீ நல்லா இருக்கணும். உனக்கு 2 குழந்தை பிறக்கணும். என்னது? 2 குழந்தையா? பாட்டி, லீலாக்கு இருக்கிற உடம்புக்கு 2 குழந்தையா? சரிதான் போங்க. ஏடி விஜி, லீலா கல்யாணத்தோட தானே உன் கல்யாணம் நடந்தது. ஏதாவது உண்டாயிருக்கிறியா? இல்ல. யாத்தா, அவ உண்டாயிருக்கா, நீ உண்டாகலையே. ஏதாவது பிரச்சனையா? ஆஸ்பத்திரியில போய் பார்க்க வேண்டியதானே?